பாசமிகு தம்பி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா அவர் எப்பாவது நம்ம அமைச்சர் கூட்டானே தம்பின்னு கூப்பிடுங்க பாரு, உங்களை பார்க்க வரேன்னா உங்க ஆபீஸ்க்கு வரேன் பாரு, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அன்பான நட்பான அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நான் முதல்வரை சந்திச்ச போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் தான், சார் மிக்க நன்றி, தமிழ் எங்களுடைய தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் முதல் முறையா சினிமா பத்தி தெரிஞ்ச, சினிமாக்காரர்களை தெரிஞ்ச புரிஞ்ச நட்பான ஒருத்தர் சினிமாத்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்கீங்க, நன்றின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். அதனால ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைச்சரை நாங்கள் இவ்வளவு வாழ்நாளில் சந்திக்கல. எல்லாரும் தூரமா நிற்பாங்க, ஒரு வணக்கம்னு சொல்லுவோம், அதோட சரி. தவிர இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுற ஒரு அமைச்சர் எங்களுக்கு இல்லை. அதுவும் இந்த சினிமா துறை தெரிந்த அமைச்சர்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நாம போய் ஒன்னு விளக்குவோம், அது அவங்களுக்கு புரியாது. அது நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக போய் ரீச்சே ஆகாது. அது ஏன்னா அவங்களுடைய பல்வேறு வேலைகளில் இது கவனம் செலுத்த முடியல. இது மேலே ஒரு பேஷன் வேணும்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சினிமா மேலே ஒரு லவ் இருக்கணும், அப்போதான் அதை செய்ய முடியும். அப்படி சினிமா மேலே அளவற்ற காதல் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் நம்ம துறைக்கு கிடைச்சது நம்முடைய பெரிய அதிர்ஷ்டம். அது அதுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பிஆர்ஓ யூனியன் அப்படின்றது எங்களுடைய சினிமாவோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஒரு படம் எடுக்கலான்னு யோசிக்கும் போது முதல்ல பிஆர்ஓட இருந்து ஆரம்பிச்சு படம் முடிச்சு ரிலீஸ் ஆகி சக்சஸ் மீட்டு அதனுடைய தொடர்ச்சிகள் வரைக்கும் எங்களோட டிராவல் பண்ற மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய வலதுகரம் இந்த பிஆர்ஓஸ். அவங்க நல்லா இருந்தா, அந்த யூனியன் நல்லா இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒற்றுமையா இருந்தாலும், நீங்க பலமா இருந்தாலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுடைய சங்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் கூட முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இன்னும் உங்களுடைய நிறைய ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்கெல்லாம் நிறைய பிளான் நானே சொன்னேன். அதையெல்லாம் நீங்க இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் சங்கத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு மேலும் இந்த தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு நீங்க உதவணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ராஜ்மோகன் சார் அவர்கள் இந்த இடத்துல நம்ம அவரை வச்சுக்கிட்டு இந்த சினிமா துறைக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு 15 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்ல ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டு, துறை சார்ந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங், நம்ம மனோஜ் பரமஹம்ச அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு, இனிமேல் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா எல்லா செக்ஷன் என்ஓசியோட பர்மிஷன் உங்க மெயிலுக்கு சேரும், உங்க வாட்ஸ்அப்புக்கு சேரும். மெயில் இருக்கிறது எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்கும், அதை வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் பண்ணி தரேன். இனிமேல் எந்த ஆஃபீஸ்லையும் உங்க ஆளுங்க பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ நிற்க கூடாது. ஒரு பைசா யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது. எந்த ஸ்டேஷன்லயும் நீங்க காசு கொடுக்க கூடாது. நீங்க நிம்மதியா ஃபில்ம் பண்ணணும். எங்களுக்கு சிஎம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு, இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கனவா நனவானே புரியல நம்மளுக்கு. ஏன்னா அப்படி அல்லல் பட்டிருக்கோம். ஒரு பர்மிஷனுக்கும் நம்ம படுற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்களாம் எதுக்கு வரக்கூடாது, என் நம்பர் எடுத்துங்க, எல்லாரும் என்கிட்ட பேசுங்கன்றாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் போன்ல பேசியிருக்கோம், நம்ம யாரை பார்த்து பேசியிருக்கோம்? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால நம்ம ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதை முறையா பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு நம்முடைய தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் இந்த காலம் தான் இது பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குற அதை புரிஞ்ச ஒருத்தர் நம்மளோட இருக்காரு. அதனால நம்முடைய கோரிக்கை என்பதெல்லாம் உரிமையா கேட்கிற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது என்னென்னலாம் பாசிபிள், மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவர் நமக்கு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஒரு படப்பிடிப்புல கலந்துக்கிட்டு தான் அங்கிருந்து நேரம் அங்கே வரேன். ஷூட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது. முன்னாடி எல்லாம் ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் டிராஃபிக் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி வரும், அது கொடுக்கணும். இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருந்தேன். 3 வண்டி வந்தது, நின்னாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ப்ரொடக்ஷன் யாரா பேர் இல்லை, சும்மா பார்க்க வந்தோம், நீங்க போங்க. நீங்க ஒருத்தர் கூடங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு வஸ்தாது, நம்ம பேட்டையில் எடுக்கிறீங்க, நம்ம இதில் எடுக்கிறீங்க, எல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சர்ன்னு 2 வண்டி நிற்குது. அந்த ஏரியா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ செந்தில்குமார் இறங்குறாரு. ஷூட்டிங் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு. எங்க தொகுதியில் நீங்க படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடிக்கடி வரணும், எந்த தொந்தரவு இருந்தாலும் என்னையா தம்பியை அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துட்டு யாருக்கு 5 விசா பணம் கொடுத்துறாதீங்க, இது எங்க முதல்வருடைய உத்தரவுன்னு அவர் சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்து போயிட்டு, இப்படி ஒரு எம்எல்ஏவா என்ன நடக்குது நம்ம ஊர்ல? இப்படி எல்லாமே எங்களுக்கு பிரமிப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அடிக்கடி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்குது, கனவா நனவான. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வரோட ஆட்சியில் இருக்கிற நம்முடைய ராஜ்மோகன் சாருக்கு மிக்க நன்றி. இவ்வளவு பேஷண்டா நீங்க இவ்வளவு வேலைக்கு நடுவில் இவ்வளவு சிரமமா இருக்கீங்கன்னு உங்களை பலமுறை நேரில் பார்த்தேன். எத்தனை வேலை போலும் அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி இங்க எங்களுக்கு ஒரு நேரம் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிதானமாக ஆராய்ந்து என்னென்ன பெஸ்ட் முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க. தமிழ்குமரன் கேட்டது மாதிரி முதலாளிகளுக்கு இடமில்லைன்றதே எங்களுக்கு வருத்தமான விஷயம். எல்லா தொழிலாளர்கள் அமைப்புள்ளதுமே எல்லாருமே தனித்தனி இடம் வச்சிருக்காங்க. நான் முதலாளிகளை பத்தி யோசிக்கல, அதெல்லாம் வேணான்னு. அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்று நடந்தா அது முதலாளிகளுக்கு கிடைத்த கௌரவமாக எடுத்துக்கொள்வோம்.
அது எங்களை புரிந்தவர்கள் அறிந்தவர் நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி இந்த பத்திரிகை தொடர்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நன்றி, வணக்கம். அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம்